இந்த கல் எவ்வாறு தன்னை இழக்காமல் அப்படியே இருந்த நிலையிலே இருக்கின்றதோ அதை போல இருந்தாய் என்றால் உன்னால் பணி செய்ய முடியாது. உன்னை பிறருக்காக நீ இழக்க வேண்டும். கோதுமை மண்ணி மண்ணில் மடிந்து இறந்தால் ஒழிய அது நிறைவான பலனை தராது. ஆகவே உன்னை நீ இழந்தால்தான் மக்களுக்கு பணி செய்ய முடியும். இரண்டாவது டம்ளருக்கு வருகின்றார். சிறிதளவு களிமண்ணை எடுத்து போடுகின்றார். அதிலே களிமண்ணை கலக்குகின்றார். கலங்கியவுடன் அந்த தண்ணீரும் களிமண் கலருக்கு மாறிவிடுகின்றது. களிமண் நிறமாக மாறிவிடுகின்றது. அவனை பார்த்து கூறுகின்றார், இப்படித்தான் எத்தனையோ தலைவர்கள் தங்களையும் நாரடித்துக் கொண்டு சமுதாயத்தையும் சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய ஒழுக்கக்கேடான வாழ்வு, தங்களுடைய சுயநலம், சொந்த லாபம் இவற்றை கருதி மக்களுக்காக பணி செய்யாமல் தங்களையும் கெடுத்துக் கொள்ளுகின்றார்கள், தங்களை சார்ந்த சமூகத்தையும் கெடுத்துக் கொள்ளுகின்றார்கள். எப்படி இருந்தாலும் ஒருவனால் பணி செய்ய முடியாது. மூன்றாவது டம்ளரில் சிறிதளவு உப்பை போடுகின்றார். அது கரைகின்றது. அந்த தண்ணீரின் சுவை மாறுபடுகின்றது. ஓரளவு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று வந்தாலும் உலக ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓடி ஓடி உழைக்கின்றோம். எதற்காக? எல்லாவற்றையும் எனதாக்கி கொள்ள வேண்டும். எப்படி? சுயநலத்திற்காக. சிறிதளவு மக்களுக்கு பணி, பெரிதளவு அவருடைய சுயநலத்திற்காக. எப்படி இருந்தாலும் பணி செய்ய முடியாது. நான்காவதாக கடைசி டம்ளரிலே சிறிதளவு சர்க்கரையை போடுகின்றார். கலக்கிவிட்டு அந்த தண்ணீரை அந்த சீடரிடம் பார்த்து அருந்து சொல்லுகின்றார். அருந்திவிட்டு அவன் சொல்லுகின்றான், சுவையாக இருக்கின்றது. இதை போலத்தான் ஒரு தலைவன் இருக்க வேண்டும். தன்னை இழக்க வேண்டும். யாருடைய நலனுக்காக? மக்களின் நலனுக்காக. உன்னையே நீ இழக்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்வு அழிக்கப்படுகின்றது. அந்த அழிக்கப்படுகின்ற வாழ்க்கை பிறருக்கு சுவையை தருகின்றது. எவ்வாறு மெழுகானது உருகி தன்னையே அழித்து பிறருக்கு வெளிச்சத்தை தருகின்றதோ அதே போல உன்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட வேண்டும். உன்னுடைய சுயநலம், சொந்த லாபம், குறுகிய மனப்பான்மை, நான் எனது என்ற எண்ணங்கள், எனது குடும்பம், எனது சமுதாயம் என்ற குறுகிய வட்டம், இவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து உன்னையே நீ முழுமையாக மக்களுக்கு கையளிக்க வேண்டும். அப்படி கையளிக்கப்படுகின்ற பொழுதுதான் நீ சிறந்த தலைவனாக மக்களுக்கு உன்னால் பணி செய்ய முடியும் என்று கூறுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, அத்தகைய ஒரு பண்பைத்தான், அத்தகைய ஒரு பாங்கைத்தான் ஆண்டவர் இயேசுவிலே நாம் இன்று பார்க்கின்றோம். தன்னுடைய 3 ஆண்டு கால புது வாழ்விலே எல்லாவற்றையும் இழந்தார். தான் கடவுளாக இருந்தாலும் அந்த நிலையை உறுதியாக பற்றி கொள்ளாமல் மனிதராக பிறந்து மக்களுக்காக பணி செய்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையையும் நமக்காக கையளித்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரை மக்களின் மாண்புக்காக, மனிதர்கள் மீட்கப்பட வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், இறைவனின் அரசில் அவர்களும் உறுப்பினர்களாக மாற வேண்டும். எதற்காக? தன்னையே இழந்தார். தன்னுடைய வாழ்க்கையை உடைத்தார். மக்களுக்கு உரு கொடுத்தார். அதைத்தான் நற்கருணையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஒரு சிறந்த குருவாக, சிறந்த தலைவராக தன்னையே மக்களுக்கு இன்பித்து காட்டுகின்றார். அதனுடைய வெளிப்பாடு குருத்துவம். ஆம் அன்புக்குரியவர்களே, குருத்துவத்தின் வழியாக தன்னை மக்களுக்கு சிறந்த தலைவராகவும் தொண்டனாகவும் காட்டுகின்றார். அதனுடைய வெளிப்பாடு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக நற்கருணையின் வடிவிலே நமக்கு ஒவ்வொரு நாளும் அளித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த நற்கருணையின் வழியாக என்னுடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டும். வருடா வருடம் திருவழிபாட்டு காலங்களிலே, இந்த புனித வார காலத்திலே இந்த சடங்குகளை செய்கின்றோம். அதோடு மட்டும் நின்று விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இயேசுவனுடைய உடலையும் இரத்தத்தையும் என்னுடைய உள்ளத்திலே நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இந்த நற்கருணை என்பது இறைவனின் தியாகத்தின் அடையாளம், இறைவனின் அன்பின் அடையாளம், சிறந்த பணியாளராகிய இயேசுவின் வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் என்பதை நான் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் ஒழிய என்னுடைய வாழ்க்கை மாற்றம் பெறாது. நாம் மாற வேண்டும் என்றால் நம்மை இழக்க வேண்டும். ஆண்டவர் இழந்தார், மக்களுக்கு மாண்பை அளித்தார், மீட்பை கொண்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கும் பிறருக்கு பயனுள்ள வகையிலே இருக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து கொண்டு, இல்லாதவர்களுக்கு தோள் கொடுத்து
அவர்களுக்கு உதவுகின்ற பொழுது இந்த நற்கொடையின் வழியாக நாமும் ஒரு சிறந்த பணியாளராக மக்களுக்கு பணி செய்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, குருத்துவத்தின் நிறைவாக இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அளித்தார். அந்த உடலையும் இரத்தத்தையும் பெறப்போகின்ற நாமும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதை பெற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்படி மாற்றம் இல்லாத வாழ்க்கை மற்றவர்களுக்கு பலன் தராது. ஆகவே நம்மையே மாற்றுவோம். நற்கருணை மாற்றத்திற்கான அடையாளம், பகிர்விற்கான அடையாளம், அன்பிற்கான அடையாளம். ஆகவே நம்மையே இழப்போம், பிறருக்கு வாழ்வை அளிப்போம். இயேசு தன்னையே இழந்தார், நமக்கு மீட்பை கொண்டார். நாமும் நம்மையே இழப்போம், பிறருக்கு வாழ்வளிப்போம். சிறந்த கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். ஆமென். பாதம் கழுவும் சடங்கு. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்னும் புதிய கட்டளையை கொடுத்த இயேசு அதை தம் வாழ்வில் செயல்படுத்துகிறார். பாதங்களை கழுவுவது அடிமையின் பணி. ஆனால் இயேசு தம்மையே தாழ்த்தி அடிமையின் பணியை செய்கிறார். தாழ் பணிந்து தம் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். இயேசுவின் சீடர்களாகிய நாமும் நம்மிடம் இருக்கும் நான் என்னும் அகந்தையை அகற்றி இயேசுவை போல் அன்போடு பிறருக்கு பணிவிடை புரிவோம். குறிப்பாக சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட உரிமையை இழந்த மக்களுக்காக தாழ்ச்சியோடு பணியாற்றுவோம் என்ற உறுதியுடன் இச்சடங்கில் பங்கேற்போம். நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். சீமோன் ராயப்பரிடம் அவர் வரவே ராயப்பர் அவரை நோக்கி சொன்னது, ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். நான் செய்வது என்னதென்று உனக்கு இப்போது தெரியாது, பின்னரே விளங்கும். ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார்.